திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி ஆரணி நகரத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 2 அறைகளுடன் கூடிய ஒரு ஆய்வு மாளிகை உள்ளது. இந்த 2 அறைகளும் போதுமானதாக இல்லை. ஆரணி நகரம் மாவட்டத்திலே 2வது பெரிய நகரம். ஆரணியை தடமாக கொண்டு மாவட்டமாக அமைய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளது. இந்நகரத்திற்கு ஆய்வு பணிக்காக அவ்வப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் மாவட்ட உயர் அதிகாரிகளும் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் வந்து தங்கி அரசு பணி மேற்கொள்ள மேலும் கூடுதலாக ஒரு 4 அறை கொண்ட நவீன வசதியுடன் கூடிய சுற்றுலா மாளிகை அமைக்க ஆவண செய்யுமாறு தங்கள் மூலமாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொண்டு, மேலும் கடந்த 2021 நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் அரசு இதற்காக நிதிநிலை அறிக்கையிலே ₹2 கோடி ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டது என்பதை அமைச்சருக்கு கவனத்தில் எடுத்துச் சொல்கிறேன். ஆரணி கண்ணமங்கலம் சாலை கிலோமீட்டர் 0/0 முதல் 16/0 வரை ஏற்கனவே பாவுதளத்துடன் கூடிய 2 வழி சாலை அமைக்கப்பட்டு அதிக அளவில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இச்சாலை கண்ணமங்கலம் ஜங்ஷனிலிருந்து சேவூர் பைபாஸ் வரை 16 கிலோமீட்டர் சாலை. இச்சாலையில் வேலூரிலிருந்து விழுப்புரம் மற்றும் திண்டிவனம், பாண்டிச்சேரி நகர்களுக்கு செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் செல்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுகிறது. இச்சாலை மாவட்டத்தின் முக்கியமான சாலையை கருதுவதால் இச்சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்த தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன்.